தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். சமைக்க சோம்பலா இருக்கிற நேரத்துல சமைக்கிறதுக்கு டைம் இல்லாதப்ப உடனே இதை செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டா இருக்கும், பசி எடுக்காது, வயிறு கம்முன்னு இருக்கும். பிரேக்ஃபாஸ்டாவோ டின்னராவோ ஸ்நாக்ஸாவோ கூட சாப்பிடலாம். ஸோ 2 நிமிஷத்துல செய்யக்கூடிய பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாய்ரா ஆஷிக். ஒரு போல் எடுத்துட்டு இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க நாட்டு முட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டை உடைக்கும் போது ஒவ்வொரு நேரம் அந்த முட்டையோட ஓடு இந்த முட்டையிலேயே விழுந்துடும். அதை கை வச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த மாதிரி முட்டை ஓடு பயன்படுத்தி எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ முட்டை உடைக்கும் போது இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப பெருசாக இருந்தால் அரை வெங்காயம் கூட போதும். அடுத்தது பாதி டொமேட்டோவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் பாதி பச்சை மிளகாய் போதும், சின்னதாக இருந்தால் ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் காய்கறி கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி கூட உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது எதுவுமே சேர்க்கலை. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா சேர்க்குறேன். சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரகப்பொடி கூட சேர்த்துக்கலாம், அல்லது எதுவும் சேர்க்காம கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்பூனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக நுரையாக வரணும். இந்த மாதிரி நம்ம அடித்தாதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். இப்போ தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் சேர்த்தா அதோட ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஆம்லெட் மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே காலை நேரத்தில் சமைக்கிறதுக்கோ அல்லது சமைச்சிட்டோன்னா கூட சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு காலையில் பிடிக்கவும் செய்யாது. அந்த மாதிரி இருக்கவங்க குயிக்காக 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ இதில் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு அகைன் திருப்பி அதை இன்னொரு பக்கமாக போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். சாட் மசாலா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா போடணும்னு அவசியம் இல்லை. இது போட்டால் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே 2ஆவும் மடிச்சிக்கலாம், அல்லது இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். சாஸ் பிரெட்டோடு சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இந்த மீதம் இருக்கக்கூடிய எக்கை இந்த மாதிரி மேல் பக்கமாக மடித்து விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். இதையே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு நினச்சிங்கன்னா இது கூட நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நடுவில் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல லேயராக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். இதையே பலவிதமான ஃப்ளேவர்ஸில் செய்யலாம், மைனஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா ரிச்சாகவும் செய்யலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி. தேங்க்யூ. பை மூட்.